தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எப்போதும் தெய்வீக எண்ணங்களில் இருப்போமாக. சாத்தான் நம்மை சிக்க வைக்க முயற்சிப்பான். அவனை பற்றி எச்சரிக்கையாக இரு. இனிமையான உரையாடல்கள் மூலம் அவன் பலரின் வடிவத்தில் நம்மிடம் வரக்கூடும். அதை புரிந்து கொண்டு அதில் விழாமல் இருப்போமாக. நன்மையையும் தீமையையும் வேறுபடுத்தி பார்க்க பழகுங்கள். நன்மையை பற்றி கொண்டு தீமையை வெகு தொலைவில் வைத்திருங்கள். பரிசுத்த வார்த்தையை பார்க்காமல் அதை படிப்பது, சரியான நேரத்தில் அதை பயன்படுத்துவதும் நல்லது. பரிசுத்த வார்த்தையை கொண்டு அதை கீழ்ப்படுத்த வேண்டும். ஜெபமாலை அர்ப்பணிப்பு நல்லது. ஜெபமாலை அல்லது ஜெபமாலை அணிவது நல்லது. எண்ணங்களில் வேறுபாடு இருக்கும்போது உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நாக்கை கட்டுப்படுத்துவதும் நல்லது. கோபப்படுவது பெரும் தீமையை வழிவகுக்கும். பின்னர் நாம் சொல்லும் வார்த்தைகளையும் செயல்களையும் நினைவில் கொள்ள மாட்டோம். ஆனால் மற்றவர்கள் அவற்றை நினைவில் கொள்வார்கள். இதனால் அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நாம் அமைதியாக நடந்து கொள்ளும் போது எப்போதும் ஒரு தீர்வு இருக்கும். நம் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை நாமே கண்டிக்க நம் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி இருக்கும். எனவே நாம் சொர்க்கத்தை சொந்தமாக்க விரும்பினால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நமக்கு நல்லது மட்டுமே வரும். கடவுள் நம்மை ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக.